அன்பார்ந்த உறவுகளே, வணக்கம். இன்று நான் உங்களோடு திருக்குறள் பற்றிய ஒரு சிறிய விளக்கம். திருக்குறள் என்பது இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னர் திருவள்ளுவர் என்கின்ற ஒரு மகானால் இயற்றப்பட்டது. இது மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, நாடு சார்ந்த, மொழி சார்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு மறை நூல் அல்ல. இது தனிமனித ஒழுக்கம், தனிமனித வாழ்வு, அரசியல், பொருளாதாரம், காதல், நட்பு என்ற பல அதிகாரங்களை கொண்டது. இதிலே 1330 ஈரடி பாடல்கள் இருக்கின்றன. 133 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதிலே அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் என அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதிலே பொதுவாக 7 சொற்கள் தான் ஒரு குறளிலே இருக்கும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. 7. எல்லா குறள்களுமே 7 சொற்கள் தான் இருக்கும். இதிலே அதன் கருத்து ஆழமானது. ஒரு குறளுக்கு நாங்கள் ஒரு நாள் பேசலாம், ஒரு மணித்தியாலம் பேசலாம், ஒரு நிமிடத்திலே கூட முடிக்கலாம். அது ஒரு அழகான கருத்துக்கள் கொண்ட ஒரு நூல். இது 1330 குறள்கள் இருக்கின்றன. 133 அதிகாரங்களும் இருக்கின்றன. இதிலே நாங்கள் ஒரு குறளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதாவது அறத்துப்பால் என்கின்ற பகுதியிலே இல்லறவியல் என்கின்ற அதிகாரத்திலே வாழ்க்கை துணை நலம் என்கின்ற ஒரு குறளிலே 10 குறளிலே ஒரு குறளை நாங்கள் பார்ப்போம். இது 56வது குறளாக இருக்கின்றது. தற்காத்து தற்கொண்டாற்பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது இல்லறத்திலே இருக்கின்ற, இல்லறத்திலே கூடி வாழ்கின்ற ஒரு தாய்க்கு, பெண்ணுக்கு பொருத்தமானது என்று சொல்கிறார்கள். தற்காத்து தற்கொண்டாற்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு திருமணம் முடித்த பெண்ணானவள், தாயானவள், மங்கையானவள் எப்படி இருக்க வேண்டும்? தற்காத்து. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தான் கருப்பு நெறியிலே இருந்து கொள்ள வேண்டும். உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து கொள்ளுகின்ற, தனக்கு பழி வராத வகையிலே, மற்றவர்கள் நம்மை குறை கூறாத வரையிலே தம்மை எல்லா இடங்களிலும் காத்துக்கொள்கின்ற தன்மையில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும், சொந்த நாட்டாக இருந்தால் என்ன, வெளிநாடாக இருந்தால் என்ன, எங்கு சென்றாலும் தன்னை காத்துக்கொள்ளுகின்ற, தன்னை காத்துக்கொண்டு தன்னை தற்காத்தன் உடலையும் உள்ளத்தையும் எல்லோரிடத்திலும் காத்துக்கொள்ள வேண்டும். தற்கொண்டாற்பேணி, தன்னை கொண்டவனை தன்னை கொண்டவன் என்பது கணவன். அவனுக்கு உணவு, மருந்து வகைகள், அவனை சந்தோஷப்படுத்துகின்ற செயற்பாடுகள், அவனை காப்பாற்றுகின்ற தன்மை எல்லாம் ஒரு கடவுள். மனைவி என்பவர் ஒரு கடவுள், தாய் என்பவர் கடவுள். ஆகவே தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை கொண்டவனுக்கு அவள் முழு தாயிடமிருந்து ஒரு கணவன் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றால், தாயிடமிருந்து செய்யப்படுகின்ற அத்தனை செயல்களையும் அவனே தன்னை அர்ப்பணித்து விட்டு தான் அவன் அங்கே வருகிறான் என்கின்ற ஒரு கருத்தை அங்கே சொல்கிறார். தற்காத்து தற்கொண்டான் பிடி தகை சார்ந்த சொற்காத்து. தகை சார்ந்த, இவள் நல்லவள், இவள் மதிக்கக்கூடியவள், சிறப்பானவள், இவள் பிழையில்லாதவள் என்று சொல்லுகின்ற தகை சார்ந்த சொற்கள், உயர்ந்தவள், படித்தவள், பண்புள்ளவள் என்கிற நல்ல சொற்களை சமூகத்திலிருந்து அவள் பெற்றுக்கொள்ளும் வகையிலே தனது வாழ்வை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். தற்காத்து தற்கொண்டாற்பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள். எவ்வளவும் செய்த பின்னும் சோர்வின்றி தொடர்ச்சியாக தமது கடமைகளை, தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை கொண்ட கணவனை பார்க்க வேண்டும், நல்ல பெருமதிமிக்க சொற்களை பெற்றுக்கொண்டு சோர்வில்லாமல் தன் வாழ்நாள் முழுவதுமே சிறப்பான வகையிலே வாழ்வாள்தான் இல்லத்தரசி, இல்லாள் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். ஒரு பெண்ணை, ஒரு மனைவி இன்னொரு குறளை சொல்லுகிறார்.
புகழ்புரிந்தில்லிலோர்க்கில்லை தன்னை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை என்று சொல்கிறார்கள். புகழ்புரிந்த இலிலார்க்கில்லை தன்னை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை. அது மிகவும் பெரிய பரப்பு. இன்னொரு காலத்திலே பார்ப்போம் நாங்கள். ஆகவே இந்த திருக்குறள் நீங்கள் படிக்க வேண்டும். இதில் இருக்கின்ற அழகை நீங்கள் ரசிக்க வேண்டும். வாழ்வை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.